ஸ்டார்ட் பண்ணலாங்க. இன்னொரு 25 மினிட்ஸு. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஒன்றும் இல்லை, ஏதோ இந்த அமிர்தாவில் போயிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணேங்க. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண பாவத்துக்கு 32 ரூபா டீ குடிக்க வச்சிட்டாங்க. சரி, ஓகே, ஒரு டீ ஒரு மணி லன்ச் டைமு. ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்லான்னு கேட்டால் ஃப்ரெஷ் ஜூஸு 105 ரூபாயும் ஒரு ஆப்பிள் ஜூஸு. அங்கே ரேக்கில் ஆப்பிள் அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லா ஆப்பிளுக்கும் ஏதோ ஜுரம் அந்த மாதிரி இருக்குது. சுருங்கி போய் வெயிலில் காஞ்சி ஒன்று சொத்தையாகி போய் 105 ரூபாயாம். நேற்று பழம் நேரில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க ஆப்பிள். நல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் செம்மையாக இருந்தது. 60 ரூபா தான் ஒரு ஆப்பிள் ஜூஸ். ஒரு ஆப்பிள் ஜூஸு ஒரு பைனாப்பிள் ஜூஸு ரெண்டுமே சேர்த்து நேற்று 90 ரூபா தான் ஆச்சு. இங்கே ஒரே ஒரு ஆப்பிள் ஜூஸ் கேட்டால் 105 ரூபான்னாரு. சரி, வேண்டான்னா காஃபி டீ சாப்பிட்றீங்களான்றாரு. ஏன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்ல. சரி, ஓகே, ஒரே ஒரு டீ கொடுங்க. டீ எவ்வளோன்னு கேட்டால் 32 ரூபாயா. நான் சும்மா விடுவேண்ணா. 1 லிட்டர் தண்ணியை பிடிச்சிட்டு வந்துட்டேன். எப்படியும் 1 லிட்டர் வெளியே வாங்கியிருந்தா 20 ரூபா இருக்கும். அங்கே தான் 32 ரூபா கொடுத்தோம்ல. அதனால் ஒரு கேன் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கேன். இன்னும் 47 கிலோமீட்டர் இருக்குங்க. Hey. ராங் ரூட்டில் வர்றதே இல்லாமல் நம்மளை கையில் அனுப்பிச்சிட்டு போகிறாருங்க அவர். சரி, வேறு வழி இல்லை. அவர் லோக்கலு அந்த பக்கம் போனால் போய் ரொம்ப தூரம் போய் யூட்டர்ன் எடுக்கணும். சரி, ராங் ரூட்டில் போகிறாரு. அவர் தானே பார்த்து போகணும். போட்டு வேணாம் இல்லை, எதுக்கு ஆப்போசிட்டில் வர்றவங்க திட்டுறாரு அவர். அது கூட காரு பைக்கு இடிக்கிற மாதிரி வந்து போனால் பரவாயில்ல.
சைக்கிளில் வர நம்மள மேலே அவருக்கு என்ன கோவம் தெரியல, அவருக்கு என்ன பிரச்சனையோ. காய்கறி விற்கிறாங்க, அவரைக்காய். ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக அங்கே அவங்க தோட்டத்தில் விளைய வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் போட்டு விற்கிறாங்க. நல்லா தான் இருக்குது.
வெயில் இப்போ தாங்க ஏற ஆரம்பிச்சிருக்கு. 1 மணி. இவ்வளோ நேரம் ஒன்றும் அவ்வளோவா தெரில வெயில். இப்போ தான் சுளீர்னு அடிக்குது. ஆனால் ஒரு 2-3 ஹவர்ஸ் தாங்க வெயில். இந்த 1 மணிலேருந்து ஒரு 3 மணி 3:30 மணி வரைக்கும் வெயில் நல்லா தெரியும். 3:30 மணிக்கு அப்புறம் கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகுங்க. இப்போயும் நல்லா சில்லுன்னு காற்று அடிக்குது, இருந்தாலும் வெயில் மண்டையை பழக்குது. இங்கே பெங்களூர் வெதர் செம்மையாக இருக்குங்க. மஸ்கோட்டா வரைக்கும் போயிடலாமா சாப்பிட, இல்லை நடுவில் எங்கன்னா சாப்பிடலாமா? பசி எடுக்கலை. பார்ப்போம், இன்னொரு 1 hour கழித்து பார்ப்போம். எங்கே இருக்கோமோ அங்கே எதனா சாப்பிட்டுப்போம். சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு, வேணும்னா ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லைன்னா லைட்டாக எதனா சாப்பிட்டுட்டு அப்படியே கன்டினியூ பண்ணி சீக்கிரம் போயிடலாம். அதாச்சுங்க ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். சென்னை டு திருவள்ளூர் டிஸ்டன்ஸ் தான். மேக்ஸிமம் 2 hours பெடல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா போயிடலாங்க. இளநீர் விற்கிறாங்க. இப்போ தான் டீயை சாப்பிட்டேன், இல்லைன்னா இளநீர் சாப்பிட்ருக்கலாம். சரி, சாப்பாடு சாப்பிட்டு அப்புறமா சாப்பிடுவோம் இளநீர். அந்த திருவள்ளூர் டு திருத்தணி ரூட்டில் அதிகமாக எதுவும் பேசவே இல்லை. அந்த வீடியோலாம் பேசாமல் வெறும் ரோடு மட்டுமே தான் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தேன். அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதாங்க ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போக நிறைய இன்னும் கற்றுக்க வேண்டியது இருக்குது, நிறைய பேச வேண்டியது இருக்குது. நிறைய பேசுவோம், நிறைய தெரிஞ்சுப்போம். பேசினா டயர்டாகிடுதுங்க டக்கு டக்குன்னு. அதுதான் நல்ல ஸ்ட்ரீப்புங்க. தெரியல, பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் மேடு. தூரத்தில் லெஃப்டில் ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா? அது வரைக்கும் நல்லா மேடாக தாங்க இருக்குது. பார்க்க மேடு மாதிரி தெரியல, ஆனால் மேடு. போயிடலாம்.
ஒரு ஃப்ளாட்டான ரோட்டில் பெடல் பண்ணுறதே தெரியலங்க, அப்படியே ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி இடம்லாம் கொஞ்சம் டஃப் கொடுக்குது. அடுத்த வாட்டி அந்த செஸ்ட்டு ஹோல்டர் வாங்கிக்கணுங்க. செஸ்ட்டில் இந்த மவுண்ட் பண்ணுற மாதிரி கேமரா வந்து செஸ்ட்டில் வச்சிட்டோம்னா உங்களுக்கு அந்த ஹேண்டில் பார் வியூவும் தெரியும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வெறும் ரோடையே பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கும் கடுப்பாக இருக்கும். இந்த ரோடெல்லாம் நிறைய பார்த்துருக்கோண்ணா நாங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஹைவேஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் சைக்கிளில் ட்ராவல் பண்ண அனுபவம் உண்டா? யார் யாரெல்லாம் சைக்கிளில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் நீங்கள்லாம் சைக்கிளில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ டிஸ்டன்ஸு, எங்கேருந்து எங்கே வரைக்கும்லாம் போயிருக்கீங்க? அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என் கூட ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவேன். சப்போஸ் இன்ட்ரெஸ்டட், யாருக்காவது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கார்த்தி நீ மட்டும் போறியே நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாங்க. அதுக்காக தனியாக எதுவும் பே பண்ணலாம் வேணாம். அவங்கவுங்க செலவுக்கு அவங்கவுங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா போகிறோம். ஒரு நல்ல பைக்கு, ஒரு மீடியம் ரேஞ்ச் பைக் இருக்கணும். சைக்கிளில் பைக் என்னதும் மோட்டார் பைக்குன்னு நினச்சிக்காதீங்க. மோட்டார் பைக்கில் பெட்லிங் பைக்கு, சைக்கிளு அது ஒன்று இருக்கணும். ஹெல்மெட்டு, ஹேண்ட் க்ளவுஸு, நீ கப்ஸு, இந்த மாதிரி பேசிக் அக்சசரிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த லாங் ட்ரிப் நான் சொல்கிறேன். அடுத்தது எங்கே அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அடுத்த ட்ரிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. அப்படியே போகிறோம் வழியில். ஆக்சுவலாக இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும்தான் வந்து எப்படி சொல்கிறது இன்வால்வ் ஆவாங்க. யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ட்ராவல் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க
கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து உங்களுடைய இதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள். யார் யார் எவ்வளோ தூரம்லாம் போயிருக்கீங்க, இதில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் வந்து பிளான் பண்ணுவோம். ஒரு டீமாக போகும்போது இன்னும் நல்லாயிருக்கும். லெஃப்டில் ஒரு ஏரி ஒன்று இருக்குங்க, சில்லுன்னு காற்று வருதுங்க. இந்த மாதிரி தண்ணி இருக்க இடத்துல உள்ளே வந்தாவே சில்லுன்னு காற்று வருது. ஆக்சுவலாக நம்ம ஊர்லேயே கூட நல்ல வெய்ய காலத்தில் நீங்கள் இந்த வயக்காட்டுக்கு நடுப்புற போயிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல வெயில் அடிக்குங்க. அந்த 2 பக்கம் வயல் வந்துருச்சுன்னா, அதுவும் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிருப்பாங்க. அந்த நெல் பயிர் வச்சுருந்தாங்கன்னா தண்ணி பாய்ச்சிருப்பாங்க. அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அடிக்கிற காற்று சில்லுன்னு இருக்கும், ஏதோ ஏசி போட்ட மாதிரி. அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என்றைக்குண்ணா நான்லாம் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய. அவ்வளோதாங்க, திருப்பி அலாரம் அனுப்பிச்சிருச்சுங்க. 25 மினிட்ஸ் கண்டினியூவாக ஒரு வீடியோ போயிட்டுருக்கு. அப்படியே அந்த ஹெச்பி தெரியுது பார்த்தீங்களா? அங்கே போயிட்டு இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி நெக்ஸ்ட் வீடியோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? 108 ஆம்புலன்ஸ். அங்கே போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்க, இந்த வீடியோவை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேங்க.